சாட்டர்டே டின்னருக்கு என்ன சமைக்கிறதுனே தெரில. சம்டைம் இந்த மாதிரி நடக்கும்போது தான் நமக்கு தோணும், சமைக்கிறத விட என்ன சமைக்கிறோன்னு முடிவு பண்ணுறது தான் ரொம்ப பெரிய டாஸ்க்கு அப்படின்ட்டு. தம்பிக்கும் பாப்பாவுக்கும் டின்னர் ரெடி பண்ணி சாப்பாடுலாம் கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு 7:30 போல் தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபைனலாக வந்து அன்றைக்கி உருளைக்கிழங்குலாம் போட்டு முட்டை குழம்பு தான் வச்சுருந்தேன். எவ்ரி சாட்டர்டே அண்ணன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணுவாங்க, ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு. அன்றைக்குமே கால் பண்ணிவிட்டு சாப்பாடு வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வரவா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு முடிவு பண்ணி முட்டை குழம்பு வைக்கலாம் சொல்லி முட்டையெல்லாம் வேக வச்சுட்டேன். எதுவும் வேணாம் அப்படின்னு சொன்னேன். என் வீட்டு பக்கத்தில் கிளி பரோட்டா கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், அது வேணால் வாங்கிட்டு வருவான்னு கேட்டாங்க. சரி நம்மளும் சாப்பிட்டதுலேயே சொல்லிவிட்டு 2 மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வரும்பொழுது அவங்களுக்கு மாங்காய் கிடைச்சதுன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அவ்வளோ பெரிய மாங்காய், எனக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு, என்னது இவ்வளோ பெரிய மாங்காய் அப்படின்ட்டு. ஆனால் காயாக இருந்துச்சா, பார்த்ததுமே ஆசையாக இருந்துச்சு. கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்ருந்தோம். செம்ம டேஸ்ட்டு. 2 பராட்டாக்குள்ளே சிக்கன் முட்டை எல்லாம் வந்து ஸ்டஃப் பண்ணி கிரேவியில் ஊற வச்சு வாழை இலையில் கட்டி தந்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது கூட நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றினா முட்டை குழம்பு வச்சு டின்னர் சாப்பிட்டாச்சு.